மதுரையில் தொழில் முனைவோர்களுக்கான இப்படி ஒரு அமைப்பு உருவாக்கி அதை முன்னெடுத்து செல்வது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற, நம்பிக்கை அளிக்கிற விஷயங்கள். இதை போன்று பொறுப்பான வேலைகளை செய்கிறதுக்கு தான் ஆள் ரொம்ப கம்மி, குறைவு. சரி, கண்டிப்பாக நான் வரேன், 100வது வாரம் செடாய்க்காக நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அது தொழில் சார்ந்து அப்படி ஒரு உரையாடுவதற்கான ஒரு களம், ஒரு ஸ்பேஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சிக்கே அடித்தளமானது. கோயமுத்தூரினுடைய தொழில் வளர்ச்சிக்கு உள்ளே போய் பார்த்தா இப்படிப்பட்ட அமைப்புகளினுடைய பங்களிப்பு தான் மற்ற எல்லா அரசியல் இயக்கங்கள், அரசு நிறுவனங்களின் பங்களிப்பை விட அதிகம். எனவே தான் இது போன்ற நிகழ்ச்சிகள், பெரும்பாலும் வேறு பல நிகழ்ச்சிகளுக்கு நான்லாம் போவதை பெரும்பாலும் தவிர்த்து விடுவேன். ஆனால் இது போன்ற அமைப்புகள் மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு தொழில் சார்ந்து ஒரு 360 டிகிரியில் அது சார்ந்து ஆலோசனையை சொல்வதற்கும், வழிகாட்டுவதற்கும், உரையாடுவதற்கும், கொண்டு செல்வதற்கான ஒரு அமைப்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். தொடர்ந்து இன்னும் வலிமையாக நீங்கள் செயல்பட வேண்டும். மதுரைக்குமான பங்களிப்பை செடாய் மூலமாக எப்படி உங்களது வாழ்க்கை, உங்களது தொழிலுக்கு செய்வதைப் போல மதுரை சார்ந்த பொது விஷயங்களுக்கும் செடாய் போன்ற அமைப்பினுடைய பங்களிப்பு என்பது வேண்டும் என்பது மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன். செடாயும் ஏதாவது ஒரு விஷயங்களை உங்களுக்கும் உங்களுடைய அடையாளத்துடனும் மதுரைக்குமான பங்களிப்பை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு, வாழ்க்கையில் பணத்தை தேடி அல்லது புகழை தேடி எவ்வளவு தூரம் நாம் பயணப்பட்டாலும் அதற்கு ஒரு நிறைவே கிடையாது, ஒரு எண்டே கிடையாது. நிறைவு என்பது நம் மனநிலை சார்ந்தது. அவர் வேறு வார்த்தையில் சொன்னார். எனவே அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் நமக்குள் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி செடாயினுடைய இந்த கூட்டு முயற்சி தொடர்ந்து உரையாடலுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.